பள்ளிகளில் நடக்கும் பாலியல் துன்புறுத்தல்களை தடுக்க ஒவ்வொரு பள்ளியிலும் உள்புகார் குழு அமைக்கப்படும் என்ற அரசின் வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டுள்ளதா? சற்று ஆய்வு செய்யலாம். பள்ளி, கல்லூரிகள், பணியிடங்களில் பெண்கள் பாலியல் தொல்லைகளை சந்திக்காமல் இருக்க வேண்டும். இதனை கருத்தில் கொண்டு 10 பேருக்கு மேல் பணியாற்றும் அனைத்து நிறுவனத்திலும் புகார் குழுவை அமைக்க வேண்டும் என 2013ஆம் ஆண்டு அரசு உத்தரவு பிறப்பித்தது. இந்த குழுவில் 50% மேல் பெண்களே இருக்க வேண்டும் என்றும், தலைவராக பெண் ஒருவரே இருக்க வேண்டும் என விதிகளையும் வகுத்தது. தொடர்புடைய நிறுவனம் சாராத பெண்களும் சமூக ஆர்வலர்களும் இந்த குழுவில் இடம்பெற்றிருக்க வேண்டும் என்பது உச்சநீதிமன்றத்தின் உத்தரவு. ஆனால் இன்று வரையிலும் பெரும்பாலான பள்ளிகளில் இந்த குழுக்கள் அமைக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு உள்ளது. மதுரை மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் இப்படி ஒரு குழு செயல்படுகிறதா என்பதே தெரியவில்லை என்கின்றனர் சமூக செயல்பாட்டாளர்கள். கமிட்டியே இல்லை அப்படின்னும் பொழுது பாதிக்கப்படக்கூடிய பெண்கள் அல்லது மாணவிகள் எங்கே போய் புகார் கொடுப்பாங்க, யார்கிட்ட புகார் கொடுப்பாங்க? இப்போ கிருஷ்ணகிரி சம்பவம் வந்து ரொம்ப நம்ம கண்ணுக்கு முன்னாடி நிற்கக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்குது. அப்போ ஹேமா கமிட்டி ஏற்படுத்தி இருக்கிற அந்த தாக்கம் இருக்குல்ல, அது பலவிதமான ஒரு 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 விஷயத்தை கிளப்பி விட்டுருக்கு. அப்போ இது எல்லாமே வந்து இன்றைக்கி வந்து ஐசிசியை நோக்கி எல்லாரும் பேசுகிறாங்க. அப்போ இன்றைக்கி தமிழ்நாட்டில் எல்லா அரசு பள்ளியிலையும் எல்லா தனியார் பள்ளிகள்லையும் இருக்க வேண்டிய மிக முக்கியமான கமிட்டி இந்த ஐசிசி. இந்த குழு என்பது கட்டாயம் உருவாக்கப்படணும். ஒவ்வொரு ஆண்டும் உள்புகார் குழுவின் செயல்பாடுகள் குறித்து பள்ளி நிர்வாகம் குழந்தைகள் ஆணையத்திற்கு தெரிவிக்க வேண்டும். எப்படி புகார் கொடுக்க வேண்டும் என்பது குறித்து பெண் பிள்ளைகளுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். சட்டத்தை முறைப்படி கையாண்டு குற்றம் இழைப்பவர்களை தண்டிப்பதில்தான் இருக்கிறது சட்டத்தின் வெற்றி. மாணவர்கள் வந்து எந்த பயமும் இல்லாமல் தனக்கு நான் வந்து பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமிட்டியில் போய் சொல்கிறதுக்கான வாய்ப்புன்றது இந்த கவுன்சிலிங் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு மாணவர்களுக்கான ஒரு அவேர்னஸ் கொண்டு வந்தால் மட்டுமே தான் இதை நம்ம வந்து செயல்படுத்த முடியும். அதேமாதிரி இந்த ஐசிசி கமிட்டின்றது வந்து ஆக்கப்பூர்வமாக செயல்படணும். அதை கண்காணிக்க ஒரு குழு அமைக்கணும். அரசு, சமூக நலத்துறை இவங்களாம் வந்துட்டு இணைஞ்சு பயணித்தா மட்டும்தான் இந்த ஐசிசி கமிட்டின்றது சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும்ன்றது வந்துட்டு என்னுடைய கோரிக்கை. இது குறித்து சமூக நலத்துறை சார்ந்த அதிகாரிகளை தொடர்பு கொண்டது புதிய தலைமுறை. பாலியல் தொல்லைகள் குறித்து புகார் அளிக்க முற்படும் மாணவிகள் இலவச போன் எண் 144117 தொடர்பு கொள்ளலாம் என தெரிவித்தனர். அந்த எண் அனைத்து பாடப்புத்தகங்களிலும் அச்சிடப்பட்டுள்ளதையும் அவர்கள் குறிப்பிட்டனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் லட்சுமணனுடன் பிரசன்ன வெங்கடேஷ்.